விசாரணையின் போது தாங்கள் நடத்தப்பட்ட விதம் சட்டவிரோதமானது மட்டுமின்றி மனிதத்தன்மை அற்ற செயல் என்ற குற்றச்சாட்டை டாஸ்மாக் ஊழியர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், டாஸ்மாக் ஊழியர்கள் தரப்பில் என்ன விஷயங்கள் இந்த வழக்கு விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டது? கண்டிப்பாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட அந்த சோதனையை எதிர்த்துதான் தற்போது தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு அமலாக்கத்துறைக்கு அவர்கள் சோதனை நடத்திய விதம் குறித்து பல்வேறு கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக இன்று தினம் பதிலளிக்க வேண்டும், அதுவரைக்கும் மேற்கொண்டு எந்த ஒரு மேல் நடவடிக்கை கூடாது என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கிலிருந்து தாங்கள் விலகிக் கொள்வதாக இந்த அமர்வு தெரிவித்தது. அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி இன்றைய தினம் டாஸ்மாக் தரப்பிலிருந்து ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதை பார்க்கும்போது அமலாக்கத்துறை சோதனையின் போது தாங்கள் சட்டவிரோதமாக அடைக்கப்பட்டிருந்ததாகவும் உடல்நல ரீதியாக மட்டுமில்லாமல் மன ரீதியாக தாங்கள் துன்புறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல காலையில் பணிக்கு வந்த தங்களை இரவு வரைக்கும் நள்ளிரவுக்கு வீட்டுக்கு அனுப்பியதாகவும் அதே போல மறுநாள் விரைவாக வர வேண்டும் என்று நிர்பந்தித்ததாகவும் அது தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக 3 நாட்கள் பலர் தூக்கம் இல்லாமல் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக பெண் ஊழியருடைய பாதுகாப்பு குறித்து அமலாக்கத்துறை எந்த ஒரு கவலையும் படாமல் தங்களை நள்ளிரவு வரை வீட்டிற்கு அனுப்பியதாகவும் நள்ளிரவு அகழ்விட்டு விட்டு இருக்க வேண்டும் என்று தெரிவித்து வீட்டிற்கு அனுப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல அதிகாரிகள் மற்றும் ஊழியருடைய செல்போன்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டது. குடும்பத்தினர் கூட தகவல் சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அமலாக்கத்துடைய நடவடிக்கை சட்டவிரோதம் மட்டுமின்றி மனிதாபிமற்ற நடவடிக்கை என்றும் அந்த பிரமாணம் தெரிவிக்கப்பட்டது. அதே போல அமலாக்கத்துறை சோதனை நடத்தி தொடர்பாக அந்த 3 நாட்கள் பதிவான CCTV காட்சிகள் தற்போது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த ஒரு பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒரு வழக்கானது இது வேறொரு அமர்வுக்கு மாற்றப்பட்டிருந்தால் இதன் வழக்கு விசாரணை மீண்டும் அடுத்த வாரத்துக்குள்ளாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.